என் தங்கமே, இன்று நீ கனவில் இருந்து எழுந்த உடனே இதை கேட்கிறாய் என்றால் அது சாதாரணமில்லை. அது ஒரு தெய்வீக அழைப்பு. ஏனெனில் அம்மன் உன் ஆன்மாவோடு பேசும் நேரம் இது. நீ தூங்கிக் கொண்டிருந்த அந்த சில மணிநேரங்களில் உன் மனம் அமைதியில் மூழ்கியிருந்தது. அந்த நேரத்தில் நித்திகா தேவி உன் ஆன்மாவை தொட்டாள். அவள் உன் கனவுகளில் நுழைந்து உன் மனதில் ஒரு ஒளியை விதைத்தாள். இன்று காலை நீ விழிக்கும் போது அந்த ஒளி உன் கண்களில் தெரியும். அதுதான் அம்மனின் அருள். நீ நினைத்தாயா ஏன் இன்று உனக்கு வித்தியாசமான உணர்வு இருக்கு என்று? அது உன்னோடு நடந்த அந்த தெய்வீக உரையாடலின் நினைவுகள் தங்கமே. சில கனவுகள் சாதாரணமில்லை. சில கனவுகள் ஒரு செய்தி, ஒரு வழிகாட்டல், ஒரு வரம். நீ கனவில் யாரையாவது பார்த்திருந்தால் அந்த நபர் அம்மன் அனுப்பிய தூதன் ஆகலாம். நீ கனவில் ஒரு ஒளி, ஒரு காற்று, ஒரு குரல் அல்லது ஒரு அமைதி உணர்ந்திருந்தால் அது நித்திகா தேவி உன்னோட பேசின தருணம். அவள் சொல்றாள், தங்கமே, உன் வாழ்க்கை மாற்றம் பெறும் நேரம் இது. நீ காத்திருந்த ஆசீர்வாதம் இன்று ஆரம்பிக்கிறது. நீ நேற்று வரை பார்த்தது கஷ்டம் என்றால் இன்று முதல் நீ பார்க்க போவது அதன் முடிவும் அதன் அருளும் தான். நீ எத்தனை முறை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் எழுந்தது வீணாகவில்லை. அந்த ஒவ்வொரு முயற்சியும் உன் விதியை கட்டியெழுப்பியிருக்கிறது. இன்று அந்த விதி உன்னிடம் திரும்பி வருது, ஒரு ஒளியாக, ஒரு வாய்ப்பாக, ஒரு புதிய தொடக்கமாக. நித்திகா தேவி உன்னோட பேசின அந்த கனவு, அது ஒரு குறியீடு. அவள் உன்னிடம் சொல்ல விரும்புவது ஒன்று தான், நீ இப்போ சரியான பாதையில் இருக்கிறாய். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். நீ அந்த குரலை மனதுக்குள் கேள் தங்கமே. சில நேரங்களில் அந்த குரல் உன் இதயத்திலிருந்து வரும். அது உன்னோட சொல்வது, இன்று நீ செய்யப்போகும் ஒவ்வொரு செயலும் என் ஆசீர்வாதத்தோடு நிறைந்திருக்கும். கனவில் எழுந்த உடனே நீ நன்றி சொல்லு. உன் முகம் புன்னகையால் நிரம்பட்டும். உன் இதயம் அமைதியாகட்டும். அம்மன் சொல்றாள், இன்று நாள் உனக்காக ஆசீர்வதிக்கப்பட்டது. நீ ஒரு சிறிய பிரார்த்தனை சொல், அம்மா, இன்று என்னை வழிநடத்து, என் சிந்தனைக்கு ஒளி கொடு. அந்த ஒரு சொல் போதும் தங்கமே, அவள் உன் முழு நாளையும் மாற்றிவிடுவாள். இன்று உன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நடைபெறும். அவை சிறியதாக தோன்றினாலும் அவை பெரிய அர்த்தம் கொண்டவை. நீ யாரையாவது சந்திக்கலாம், ஒரு செய்தி கேட்கலாம், அல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் நினைச்சுக்கோ, இது எல்லாம் அந்த கனவின் தொடர்ச்சி. அம்மன் உன் கனவின் வழியே உனக்கு அனுப்பிய வழிகாட்டுதலின் வெளிப்பாடு இது. நீ அந்த கனவின் சில பகுதிகளை நினைவில் வைத்திருந்தால் அதை மனதுக்குள் நிறுத்தி பாரு. ஒவ்வொரு சின்ன விபரத்துக்கும் அர்த்தம் இருக்கும். ஒரு ஒளி என்றால் நம்பிக்கை, ஒரு நீர் என்றால் சுத்திகரம், ஒரு தீ என்றால் சக்தி, ஒரு காற்று என்றால் ஆற்றல். நீ எந்த வடிவத்தை பார்த்தாயோ அதுதான் இன்று உனக்கு தேவையான தெய்வீக சக்தி. அம்மன் சொல்றாள், நீ இனிமேல் உன் வாழ்க்கையை நம்பிக்கையோட காண்பாய். நீ கடந்த காலத்தில் இழந்தது எல்லாம் காரணமற்றது அல்ல. அது உன்னை வலிமையாக்கத்தான். இன்று அந்த வலிமை உன் கையில் திரும்பி வருது. உனக்காக எதிர்பாராத வாய்ப்புகள் திறக்கப்பட போகுது. சிலர் உன்னோட மீண்டும் இணைவார்கள். நீ ஒரு நல்ல செய்தி கேட்பாய். அந்த ஒவ்வொன்றும் உன் பிரார்த்தனையின் பதில் தங்கமே. நீ இன்று பேசும் வார்த்தைகளும் முக்கியம். அதனாலே அம்மன் உனக்கு அறிவுறுத்துகிறாள், நல்ல வார்த்தைகள் பேசு, நல்ல எண்ணங்கள் யோசிக்க. ஏனெனில் இன்று உன் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. உன் சிந்தனை தெய்வீக கதிர்கள் போல உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும். நீ, நான் இதை செய்ய முடியும் என்று சொல்லும் போதே அம்மன் உன்னோட சேர்ந்து உன்னிடம் வலிமையை அனுப்புவாள். உன் மனதில் இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சந்தேகம் ஒரு மாயை தங்கமே. நீ அனுபவிக்க போகும் நிகழ்வுகள் உனக்கு உறுதி கொடுக்கும். இன்று பிற்பகலில் நீ ஒரு நிமிட அமைதி அனுபவிக்க போகிறாய். அது ஒரு அறிகுறி, அம்மன் உன் பக்கத்தில் இருப்பதற்கான உறுதி. நீ உன் வாழ்க்கையை இனிமேல் வேறுவிதமாக பார்க்க ஆரம்பிப்பாய். நீ புறக்கணிக்கப்பட்டேன் என்று நினைத்தவர்கள் உன்னோட பேச வருவார்கள். நீ மூடிய கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். நீ காத்திருந்த செய்தி, நீ விரும்பிய வாய்ப்பு, நீ நம்பிய அன்பு, இவை எல்லாம் உன்னிடம் வர ஆரம்பிக்கும். ஏனெனில் அம்மன் சொல்றாள், இப்போது உன் நேரம். நித்திகா தேவி உன்னோட இருப்பது ஒரு வாக்குறுதி தங்கமே. அவள் உன்னை விடமாட்டாள். நீ எங்கு சென்றாலும் எந்த சோதனையிலும் இருந்தாலும் அவள் உன்னோட இருப்பாள். அவள் உன் இதயத்தின் ஒலி கேட்டு செயல்படுவாள். நீ அழுதாலும் பேசாமலிருந்தாலும் அவள் புரிந்து கொள்வாள். இன்று நீ எழுந்த உடனே அனுபவித்த அந்த சின்ன அமைதி, அது ஒரு தெய்வீக உறவு தங்கமே.
அது உன் ஆன்மா மற்றும் அம்மன் இடையிலான பந்தம். அதை உடைக்க யாராலும் முடியாது. அந்த பந்தம் தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகுது. நீ அதை நம்பி நட. உன் ஒவ்வொரு அடியும் அம்மன் ஆசீர்வாதத்தால் வழிநடத்தப்படும். அம்மன் சொல்றாள், இன்று நீ தொடும் ஒவ்வொரு விஷயமும் வளரட்டும், நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் வெற்றியாகட்டும். அந்த ஆசீர்வாதத்தோடு நாளை தொடங்கு. உன் மனம் அமைதியால் நிரம்பட்டும். உன் குரலில் நம்பிக்கை ஒலிக்கட்டும். நீ உன் வாழ்க்கையை புதிதாய் எழுதப் போகிறாய். நீ இன்று விழித்த நேரம் தான் உன் புதிய பிறப்பு தங்கமே. பழைய துயரங்களை மறந்து விடு. இன்று முதல் உன் வாழ்க்கை அம்மனின் கையில் இருக்கிறது. அவள் அதை அழகாக வடிவமைக்கப் போகிறாள். நீ அந்த வழியில் நம்பிக்கையோட நடந்தால் எதுவும் உன்னை தடுக்க முடியாது. நித்திகா தேவி உன்னோட சொல்றாள், உன் கனவில் எழுந்த உடனே என்னை நினை. நான் உன் இதயத்தில் இருக்கேன். இன்று நீ பார்க்கும் ஒளி என் அருளின் வெளிச்சம். உன் வாழ்க்கை இனி இருளை காணாது. தங்கமே, இந்த காலை உன் வாழ்வின் திருப்பம். புன்னகையோடு அதை தொடங்கு. உன் சுவாசத்தோடு நம்பிக்கையை கலந்து கொள். உன் இதயத்தோடு அன்பை சேர்த்துக்கொள். உன் நெஞ்சில் அம்மனின் பெயரை நினை. அந்த நிமிடத்திலிருந்து உன் வாழ்க்கை தெய்வீக சக்தியால் நிரம்பும். தங்கமே, நீ எத்தனை தடவை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தவள் நீதான். அதனால்தான் நித்திகா தேவி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாள். ஏனெனில் அவள் அறிந்திருக்கிறாள், உனக்குள் இருக்கும் ஆற்றல் எந்த பிரச்சனையையும் வெல்லும் சக்தி கொண்டது. இன்று அவள் உன் வீட்டு வாசலில் நிற்கிறாள். அவள் கையில் ஒரு ஒளியிருக்கு. அது உன் வீட்டுக்குள் புகுந்ததும் எல்லா இருளும் மறையும். உன் வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் சக்திகள் ஒழிந்துவிடும். உன் மனதில் இருந்த கலக்கம் நீங்கும். நீ இன்று பேசப்போகும் சில வார்த்தைகள் உனக்கு பெரிய மாற்றம் கொண்டுவரும். அதனால அம்மன் சொல்றாள், உன் பேச்சை கவனமாய் இரு. இன்று நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி உண்டு. யாரிடமாவது நன்றியுணர்ச்சி காட்டி பேசு. அந்த நன்றி உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும். யாரிடமாவது மன்னிப்பு சொல்ல வேண்டியிருந்தால் சொல்லு. அது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும். நீ இன்று அனுபவிக்க போகும் அமைதி, அது ஒரு தெய்வீக காற்று மாதிரி உன்னை தொடும். நீ அமர்ந்திருக்கும்போது கூட உனக்கு தோணும், யாரோ உன் தோளில் கை வைத்த மாதிரி, யாரோ உன்னோட இருக்கிற மாதிரி. அது நித்திகா தேவி தங்கமே. அவள் உன்னோட இருக்கிறாள், உன் பக்கத்தில் நின்று உன்னை காக்கிறாள். அவள் சொல்றாள், நீ எதையும் இழந்ததாக நினைக்காதே, நான் உனக்காக அதைவிட சிறந்ததை தயார் பண்ணிக்கிட்டிருக்கேன். நீ எத்தனை முறை நம்பிக்கை இழந்தாயோ அவ்வளவு முறை அம்மன் உன்னை மேலே தூக்கி நிறுத்தப் போகிறாள். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடையையும் ஒரு புதிய தொடக்கமாக மாற்றி விடப்போகிறாள். இன்று அந்த தொடக்க நாள். அதனால் உன் இதயத்துல இருந்து நன்றி சொல்லு. அம்மா, எனக்கு தைரியம் கொடு, எனக்கு வழிகாட்டு என்று சொல்லு. அவள் கேட்கிறாள். நீ நினைக்கிற விஷயம் நிறைவேற போகுது. அது தாமதமா தோன்றினாலும் அது சரியான நேரத்தில் தான் வரும். ஏனென்றால் தெய்வம் ஒருபோதும் தாமதிக்காது. அவள் நேரம் சரியான நேரம்தான். உனக்காக இன்று ஒரு வழி திறக்கப்படுது. அந்த வழி உன்னை அமைதி, நம்பிக்கை, செழிப்பு, அன்பு ஆகியவற்றால் நிரப்பப் போகுது. தங்கமே, இந்த நாள் உனக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த அதிசயம் இன்று ஆரம்பிக்குது. உன் மனம் அமைதியாக இரு, சிரிச்சு இரு, நம்பிக்கையோடு இரு. உன் கண்ணீரை அம்மன் துடைத்துவிட்டாள். இப்போ உனக்கு சந்தோஷத்தின் கண்ணீர் மட்டுமே வரப்போகுது. நித்திகா தேவி உனக்காக சொல்றாள், நான் உன் கண்ணீரை ஆசீர்வாதமா மாற்றிட்டேன். உன் வீட்டில் இன்று ஒளி மாறி தெரியும். அந்த ஒளி உன் வாழ்க்கையை மாற்றும் ஒளி. நீ அந்த ஒளிக்குள் நடந்து செல்லும் போது உன் பழைய துன்பங்கள் பின் நின்று மறைந்து போகும். உன் முகத்தில் ஒரு புது பிரகாசம் வரும். உன் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும். நித்திகா தேவி சொல்றாள், நீ அனுபவிக்க போகும் எல்லா நிமிடங்களும் என் அருளின் சுவடுகள் தான். அதனால தங்கமே, இன்று உன் மனசு அமைதியாக இரு. எந்த பயமோ சந்தேகமோ இல்லாம அம்மன் பெயரை சொல்லு. அம்மா நித்திகா தேவி, என் வாழ்க்கையை நீ வழிநடத்து என்று சொல்லு. அந்த வார்த்தைகள் உன் விதியையே மாற்றிவிடும். இன்று நீ கேட்கும் ஒவ்வொரு சத்தமும், உன் பக்கம் வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அம்மன் அருளின் வழிகாட்டுதலாக இருக்கும். தங்கமே, நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையின் கதவை இன்று அம்மன் திறந்துவிட்டாள். அது முடிவல்ல, அது ஒரு தெய்வீக தொடக்கம்.